அப்படின்ற ஒரு எழுதின இந்த ஒரு புத்தகம். டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க் அப்படின்னு. இந்த புத்தகத்தை வந்து நான் படிக்கும் பொழுது அவர் இதோட இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் பொழுதே இப்படி ஒரு தைரியமா இந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எனக்கு உள்ளப்படுது. இந்த புத்தகத்தை இப்ப நீங்க படிக்கிறீங்க. படிக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்களோ, படிச்சு முடிச்ச பிறகு நீங்க நிச்சயமா அதுவா இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமான நேரத்த அமைச்சு குடுத்ததோ, அது எல்லாம் உங்க கூட இருக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப நீங்க ஏற்படுத்துறதுக்கு உண்டான அத்தன தகுதியும் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயம். என்ன இது ரொம்ப பெரிய அனுபவங்க. என்ன ஒரு விஷயத்த யார்ப்பா நீ அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்த மாத்திர போற. நான் சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய வருமான வாய்ப்பை வந்து 10 மடங்காக உயர்த்தி காட்டுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன இன்னொரு 10 மடங்கு உயர்த்தி காட்டுறேன் வாங்க. உங்களை வந்து இன்னொரு 5 மடங்கு எளிமையாக்கி காட்டுறேன் வாங்க. உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, சோகம், துக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் வாங்க அப்படின்னா, பின்னாடி ஓடலாம். ஆனா அத மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அப்படி என்ன இவர் வந்து உலகத்துக்கு கொடுத்துடுறாரு அப்படின்னு தான் அந்த முதல்ல இவர் எழுதப்பட்ட இந்த ஒரு புத்தகத்துல இந்த சாப்டர்லயே வந்து இப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்ச கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள போறேன். உள்ளுக்குள்ள போகும் பொழுது பார்க்கிறேன். பார்த்தபோது சிறு 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 விஷயத்த வந்து ரொம்ப குறிப்பிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து இந்த எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மனுஷன் என்ன யோசிக்கிறான்? எனக்கெல்லாம் வந்து ஒரு இயற்கையில வந்து ஒரு பெரிய சக்தி குடுக்குது. எனக்கு ஒரு வரம் குடுக்குது அப்படின்னா, என் முன்னாடி நிக்கிறவரு என்னெல்லாம் யோசிக்கிறாரோ, அத நான் அறியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் வரமா கேட்பேன். இந்த சின்ன வயசுல கேட்ட கதை மாரி. கடவுள் முன்னாடி வந்து நின்னு ஒரு வரத்த குடுக்குறாரு. ஏன்னா வந்து சைக்காலஜி படிச்ச பிறகு, கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது, ஒருத்தருடைய பிரச்சனைய வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா, அவர் பிரச்சனைய முழுசா சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். அவர் முழுசா சொல்லாம உள்ளுக்குள்ள ஏதாவது மறைச்சு கிறைச்சு வச்சுட்டு இருந்தாருன்னா, இன்னும் நாங்க கண்டுபிடிச்சு, அவரா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தீர்வ வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அமைய முடியாம ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதால, நான் வந்து இந்த ஒரு கற்பனையா வந்து கற்பனை கதை இருக்கு இல்லையா? எதிர்க்க இருக்கிறவங்கள அறிஞ்சுக்கிறதுன்னு. சைக்காலஜி தெரிஞ்சதுன்னா, என்ன கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா யாரையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்க. நீங்களா உங்கள உணர்ந்து நீங்க உண்மைய சொன்னா மட்டும் தான், உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளிய எடுத்துட்டு வர முடியும். அதுக்காக உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இயற்கை வந்து இது மாரி குடுத்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு கற்பனையில வாழ்ந்தேன். சோ எண்ணம் வந்து அத்தன சக்தி வாய்ந்தது. யோசிக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ளவே இருந்தது. சோ இவர் வந்து புத்தகத்துல எத பத்தி அதிகமா டீல் பண்றாருன்னா, நம்மளோட தாட்டையும், நம்மளோட திங்கிங்க பத்தி டீல் பண்றாரு. தாட் பிளஸ் திங்கிங் அப்படின்னா என்ன? 2த்தையும் ஒரே விஷயத்த கையில எடுத்துக்கின்னு 2 விஷயமா சொல்றீங்களே அப்படிங்கிற உங்களுடைய பார்வை எனக்கு புரியுது. ஆனா இவரு இந்த தாட்க்கும், இந்த திங்கிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா? அத இந்த புத்தகத்துல கண்டுபிடிச்சு 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கு. உங்களுடைய தாட்டையும், திங்கிங்கையும் வந்து ரொம்ப அழகையா இந்த புத்தகத்துல வந்து பிரிச்சிருக்காரு. தாட் வெர்சஸ் திங்கிங் அப்படின்னு. தாட் வந்து ஒரு நவுன். திங்கிங் ஒரு வெர்ப். நமக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வெளிய வருது. ஒரு கேள்விக்கான ஒரு பதில் நமக்குள்ள இருந்து வெளிய வருது அப்படின்னா, அது தாட். ஆனா வந்த பிறகு அந்த விஷயத்த பத்தி ஒரு சிந்தனைகள், ஒரு கேள்விகள், அந்த கேள்விக்கு உண்டான பதில்கள், இதை யோசிக்கிறோம் இல்லையா? இது ஒரு செயல். இது திங்கிங் அப்படின்னு பிரிக்கிறார். ஸோ முதல்ல வந்து மனுஷனுடைய மனசுல வந்து ஒரு தாட்டையும், திங்கிங்கையும் பிரிக்கிறாரு. ஆனா பிரிக்கும் பொழுதே எடுத்த உடனே குறிப்பிட்டு சொல்றாரு, "உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனைக்கும் காரணம் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறார். உங்களுடைய யோசனை தான் நீங்க இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஒரு கேள்விய போட்டு, இங்க இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்துல. அப்படி என்னங்க தாட்டுக்கு, திங்கிங்க்கு ஒரு வித்தியாசத்த கண்டுபிடிச்சாருன்றீங்க. அப்படி கண்டுபிடிச்சு திங்கிங் தான் பிரச்சனை, தாட்டுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா,
அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த புத்தகத்துல வச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்ககிட்ட நான் அப்ளை பண்ணிட்டு